5 கார் மொத்தம் 11 கட்டியிருக்கிறோம். இதில் மிஸ் ஆகிருக்கிறது வந்து தீவ பகுதி வேலனை உர்ராத்துறை நெடுந்தீவு மற்றது கார்னர் இந்த நாளும் மிஸ் ஆகிட்டு அது நாளை கட்டுவோம். அதோட வலிகாமத்தில் தெற்கும் மேற்கும் இன்னும் போடல. அப்போ 6 எத்தனை மிஸ் 11 போட்டோம். மொத்தம் 11 மாறும் 17 6 போடல 11 போட்டோம். இப்போ கட்டுப்பணம் நேற்று சொல்லியிருந்தீங்க காணாத இருக்கேண்டு. இப்போ கட்டுப்பணம் எல்லாம் கிடச்சிதா? இப்போ வடகிழக்கில் போட்டிக்கிறது சொன்னீங்க. இப்போ கிழக்கு மாகாணத்தில் எந்த போட்டாச்சு. இப்போ கிழக்கு திருவோணமலையும் திருவோணமலை என்னிடம் அது அதுவும் போட்டாச்சு கிழக்கு. மற்றது இதுக்கு போடுறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ புதுக்குடியிருப்புக்கு 4 மொத்தம் அதில் 3 போடுவோம். மற்றது வவுனியாவில் 5 நினைக்கிறேன். அதில் 3 கட்டியாச்சு. மிச்சத்துக்கு காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். காசு முடிஞ்சு காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். 2 என்ன இல்லை இது வவுனியா வடக்கும் மற்ற செங்கலடியும் செட்டிக்குளமும் அது ஜூஸ் இந்த 3 போட்டுட்டோம். ரெண்டு மிஷின் பட்டில் அந்த அறிக்கைகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்களும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியிலே அந்த பட்டில் அந்த அறிக்கை தொடர்பாக என்ன நிலைப்பாடு? பாராளுமன்றத்தில் பேசிட்டேன். சுத்த நரியன்னு சொல்லிட்டேன். அதில் உண்மையாகவே என்ன நான் நினைக்கிறேன், இவ ஜேவிபி கொண்டு விரைவின்னு நினைக்கிறேன். அந்த ரிப்போர்ட் ஏதோ 3 மொழியாக்கம் செய்து கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறேன். அது ஒரு பிரச்சனையாக போகும். பொலிட்டிக்ஸ் தானே போய் பிரச்சனையாக போகும். கடந்த காலங்களில் ஆட்சி அமைக்கப்பட்ட மாநகர சபையினுடைய முதல்வர்களுக்கும் உங்களுடைய முதல்வர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? எவ்வாறு ஆட்சி நகர்த்தப்படும் என காலத்தில் மாநகர சபையில் என்ன நடக்கிறன்றதே எங்களுக்கு உண்மையாகவே தெரியாது. அதான் நடந்தது. ஏனென்றால் எவ்வளோ ஆசை வருது, எவ்வளோ போஸ் போகுது, எங்கே காசு ஒதுக்கப்பட்டது ஒன்றுமே ஒருத்தரும் தெரியாது. இந்த முறை யாழ்ப்பாணம் மட்டுமில்லை, எடுக்கிற நாங்கள் வெள்ளுற சகல மாநகர சபை பிரதேச சபை எல்லாத்துலேயுமே முழுக்களும் லைவில் வரும். அதாவது வந்து நடக்கிற மீட்டிங்கில் இருந்து வார காசு, செலவழிக்கப்படுற காசு, போகிற காசு, அதை விட முக்கியமாக அங்கே இங்கே குப்பைகள் அதுகள் இருக்குன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஹோட்லைன் உண்டு. சகலதும் செய்வோம். உங்களுக்கு தெற்கில் போனால் தெரியும். இப்போ கொழும்பில் ஒன்றுமே ரோட்டில் இருக்காது. இப்படி பேக்கெல்லாம் மாட்டு கழிவுகள் எல்லாம் வந்து கோயிலுக்கு முன்னால் இயலாது. ஸோ இப்போ இங்கே அப்படி ஒரு கலாச்சாரம் ஒன்று போய் கொண்டிருக்கு. அது சூப்பராக முக்கியமாக உங்களுக்கு எங்களுடைய இதில் போனீங்கன்னா தெரியும். இது உங்களுக்கு திருசாந்தி படுகொலை செய்யப்பட்டது என்னிடம் அது செம்மணி. அதுக்குள்ளே போனீங்கன்னா தெரியும். அந்த வயலுக்குள்ள அந்த வயலோரங்கள் அதில் இதில் மருத்துவ கழிவுல இருந்து எல்லாமே போடப்பட்டிருக்கு. நாங்கள் அந்த மாதிரியான எல்லாம் நேராக பொறுப்பு கூட இருக்கும். அதை ஏன் க்ளீன் பண்ணல? இப்போ உங்களுக்கு இங்கே 5 சந்தி அங்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது அந்த ரோட்டு வழியெல்லாம். நாங்கள் வந்தொரு உடனே செய்யலாம், வந்து ஒரு நாள் செய்யலாம்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுப்பேன். அப்புறம் என்னோட இருக்கிறார்கள் எல்லாருக்குமே இந்த 5S சிஸ்டம்ஸில் இருந்து கைசன் கைசார் எல்லாமே படிப்பிப்பேன். அதாவது வந்து இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து துப்புரவாக இல்லை எங்கள் அது யாருக்குமே தெரியாது. என்னது அதில் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அது மெயின்டைன் பண்ணோம். உங்களுக்கு தெரியும், அந்த கலர் பேக் வச்சு இங்கே பொலித்தீன் இங்கே இதில் வந்து உக்கக்கூடிய அப்படி போடுறது அப்படி முழு சிஸ்டம் செய்வோம்னு நினைக்கிறேன். ஒரு மக்களோட ஒத்துழைப்பு இருந்தால் செய்வோம். அதோட முக்கியமாக இந்த வடிகாலமைப்பு பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ யாழ்ப்பாணத்தில் பெய்கிற தண்ணி ஓடுறதுக்கு இடம் இல்லை. நல்லூரில் தான் இப்போ ஆள் பதிவண்டபடியாக நல்லூரில் போய் தான் நிற்குது. நல்லூரில் இருந்து முழு தண்ணியும் வந்து அங்கே கோப்பை பக்கம் போய் குளங்களுக்குள்ள போகிற மாதிரி செய்வோம். தண்ணி இந்தியாவில் ஓடித்து. நேற்று மாநகர சபையினுடைய முதல்வர் வேட்பாளரை அறிவித்திருந்தீர்கள். அதே போன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஏனைய நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகளினுடைய தலைவர்களை அறிவிக்க முடியும்? ஒரு பிரச்சனை, நாங்கள் இந்த காமராயர் வரும் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். என்னென்றால் கௌசல்யா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். நான் எப்பயோ சொல்லிட்டு தானே. இப்போ மற்றது தங்கச்சி அம்மா என்ன பேர் ஜோகேஸ்வரி, அவள் வந்து வல்வெடுத்துறை போட்டிருக்கோம். பிராசன்னை வந்து பருத்துறை பிரதேச சபைக்கு போட்டிருக்கிறோம். சாவச்சேரி மாநகர சபைக்கு சதீசனை போட்டிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மற்றது எங்கள்ட ரெஜியை போட்டிருக்கிறோம் பிரதேச சபைக்கு. மற்றது நல்லூருக்கு எங்கள்ட என்ன பேர் திலீபண்ணாவை போட்டிருக்கிறோம். வேறு மற்ற எங்கள்ட லட்சிகனை வந்து வெளியாம் முழுக்க பொறுப்பாக போட்டிருக்கோம். அதில் வெளியாம் தென்மேற்கு அவர் பார்க்குறார். மற்றது அந்த அண்ணன் கொடியாமத்துக்கு ஜெயதாஸ் போட்டிருக்கிறோம். மற்றது இந்த மட்டான போயிட்டு நினைக்கிறேன். இன்னொரு ஆள் அது வலிகாமல் மேற்கல்ல லட்சியம் மேற்கு போட்டிருக்கோம். என்னென்றாப்போ இந்த பிரதேச சபையெல்லாம் ரன் பண்ணுறது சரியான ஈஸி.
முக்கியமாக நான் எங்கண்ட ஆக்களுக்கு படிப்பிப்பேன். ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பிச்ச மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கலாம் பெரிய பிரச்சனை உண்டிங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5S சிஸ்டம் அல்லது ஒரு கிளீனிங், அது இப்போ உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண கழிவுகள் எல்லாம் ஓட்டு மடத்தில் போட்டு எரிபடி பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்படி கழிவு முகாமத்துவம் சம்மந்தமாக முக்கியமான பிரச்சனை எடுக்கப்படும். அடுத்த நீர் வடிகால் அமைப்பு, அதுக்கு பிறகு இந்த அனுமதி இல்லாமல் கட்டப்படுற கட்டிடங்கள் எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணி வந்த கம்ப்ளைண்ட் என்ன, அதுக்கு எடுக்கப்பட்ட ஆக்ஷன் எல்லாமே வெப்சைட்டில் இருக்கும், பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு பச்சிலப்பள்ளி பிளாஸ்டிக் போத்தல் தயாராக்கலாம். மற்றது பிளாஸ்டிக் போத்தல் எல்லாத்தையுமே நாங்கள் அந்த கழிவு முகாமத்துவத்தில் உக்கக்கூடிய பொருட்கள், உக்க முடியாத பொருட்கள், மற்றது சில பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இருக்குன்னு நினைக்கிறோம். சில பேர் வெளிநாட்டிலேருந்து சொல்லியிருக்கோம் தாங்கள் அந்த ரீசைக்ளிங் பிளான்ஸ் கொண்டு வந்து போடுறோம்னு சொல்லியிருக்கணும். அப்போ அவை அப்படி போட்டுச்சுனோம்னா இல்லை பேருக்கு வேலை வரும், அதிலேயே திருப்பி ரீசைக்கிள் பண்ணப்பட்டு சமணப்போ அதிலேயே பார்த்தா தெரியுமா அதில் போட்டு எரிச்சுக்கிட்டாங்க. முன்னாடி அப்படியானது நடக்கான்னு நினைக்கிறேன். ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது செய்யலாம்ட்டு. எப்போ வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறீங்க? இன்றைக்கு 19 நாளைக்கு தாக்கல் செஞ்சுருவோம். காசு கட்டின காசெல்லாம் கவர்மெண்ட் தாக்கல் செஞ்சுருவோம். மற்றது இப்போ யாழ்ப்பாணத்தில் 6 மிஸ்ஸிங், முல்லைத்தீவில் 2 மிஸ்ஸிங், 2 உண்டு முல்லைத்தீவில் உண்டு. வவுனியாவில் இந்த தெற்கு சிங்கள பிரதேச போடையில் மற்ற வவுனியாவில் 1 மிஸ்ஸிங். மற்றது மன்னார் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. மன்னார் தான் பிரச்சனையாக இருக்குது. மற்ற இடமெல்லாம் சரி. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் சுயேட்சை குழுவினால் இன்றைய தினமும் யாழ் மாவட்டத்தில் சில உள்ளூராட்சி சபைகளுக்கு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்தார். 5 கார் மொத்தம் 11 கட்டியிருக்கிறோம். இதில் மிஸ் ஆகிருக்கிறது வந்து தீவ பகுதி, வேலனை, உர்ராத்துறை, நெடுந்தீவு, மற்றது கார்னர், இந்த 4 மிஸ் ஆகிட்டு அது நாளை கட்டுவோம். அதோட வலிகாமத்தில் தெற்கும் மேற்கும் இன்னும் போடல. அப்போ 6 எத்தனை மிஸ் 11 போட்டோம். மொத்தம் 11 மாறும் 17 6 போடல 11 போட்டோம். இப்போ கட்டுப்பணம் நேற்று சொல்லியிருந்தீங்க காணாத இருக்கேண்டு. இப்போ கட்டுப்பணம் எல்லாம் கிடச்சிதா? இப்போ வடகிழக்கில் போட்டிக்கிறது சொன்னீங்க. இப்போ கிழக்கு மாகாணத்தில் எந்த போட்டாச்சு? இப்போ கிழக்கு திருவோணமலையும், திருவோணமலை என்னிடம் அது பட்டினம் அதுவும் போட்டாச்சு கிழக்கு. மற்றது இதுக்கு போடுறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ புதுக்குடியிருப்புக்கு 4 மொத்தம், அதில் 3 போடுவோம். மற்றது வவுனியாவில் 5 நினைக்கிறேன், அதில் 3 கட்டியாச்சு. மிச்சத்துக்கு காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். காசு முடிஞ்சு காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். 2 என்ன இல்லை, இது வவுனியா வடக்கும் மற்ற செங்கலடியும் செட்டிக்குளமும் அது ஜூஸ், இந்த 3 போட்டுட்டோம். ரெண்டு மிஸ்ஸிங். பட்டிலந்த அறிக்கைகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்களும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியிலே அந்த பட்டிலந்த அறிக்கை தொடர்பாக என்ன நிலைப்பாடு? பாராளுமன்றத்தில் பேசிட்டேன், சுத்த நெறியன்னு சொல்லிட்டேன். அதில் உண்மையாகவே என்ன நான் நினைக்கிறேன், இவ ஜேவிபி கொண்டு விரைவின்னு நினைக்கிறேன். அந்த ரிப்போர்ட் ஏதோ 3 மொழியாக்கம் செய்து கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறேன். அது ஒரு பிரச்சனையாக போகும். பொலிட்டிக்ஸ் தானே எப்போ பிரச்சனையாக போகும். கடந்த காலங்களில் ஆட்சி அமைக்கப்பட்ட மாநகர சபையினுடைய முதல்வர்களுக்கும் உங்களுடைய முதல்வர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? எவ்வாறு ஆட்சி நகர்த்தப்படும் என கடந்த காலத்தில் மாநகர சபையில் என்ன நடக்கிறன்றது எங்களுக்கு உண்மையாகவே தெரியாது. அதான் நடந்தது. ஏனென்றால் எவ்வளோ ஆசை வருது, எவ்வளோ போகுது, எங்கே காசு ஒதுக்கப்பட்டது ஒன்றுமே ஒருத்தரும் தெரியாது. இந்த முறை யாழ்ப்பாணம் மட்டுமில்லை, எடுக்கிற நாங்கள் வெள்ளுற சகல மாநகர சபை, பிரதேச சபை எல்லாத்துலேயுமே முழுக்களும் லைவில் வரும். அதாவது வந்து நடக்கிற மீட்டிங்கில் இருந்து வார காசு, செலவழிக்கப்படுற காசு, போகிற காசு, அதை விட முக்கியமாக அங்கே இங்கே குப்பைகள் அதுகள் இருக்குன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஹோட்லைன் உண்டு. சகலதும் செய்வோம். உங்களுக்கு தெற்கில் போனால் தெரியும். இப்போ கொழும்பில் ஒன்றுமே ரோட்டில் இருக்காது. இப்படி பேக்கெல்லாம் மாட்டு கழிவுகள் எல்லாம் வந்து கோயிலுக்கு முன்னால் இயலாது. ஸோ இப்போ இங்கே அப்படி ஒரு கலாச்சாரம் வந்து போய் கொண்டிருக்கு. அது சூப்பராக முக்கியமாக உங்களுக்கு எங்களோட இதில் போனீங்கன்னா தெரியும். இது உங்களுக்கு திருசாந்தி படுகொலை செய்யப்பட்டது என்னோட மாதிரி செம்மணி. அதுக்குள்ளே போனீங்கன்னா தெரியும். அந்த வயலுக்குள்ள அந்த வயலோரங்கள் அதில் இதில் மருத்துவ கழிவுல இருந்து எல்லாமே போடப்பட்டிருக்கு. நாங்கள் அந்த மாதிரியான எல்லாம் நேராக பொறுப்பு கூட இருக்கும். அதை ஏன் க்ளீன் பண்ணல? இப்போ உங்களுக்கு இங்கே 5 சந்தி அங்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு அந்த ரோட்டு வழியெல்லாம். நாங்கள் வந்தொரு உடனே செய்யலை, வந்து ஒரு நாள் செய்யலான்னு ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுப்பேன். அப்புறம் என்னோட இருக்கிறார்கள் எல்லாருக்குமே இந்த 5S சிஸ்டம்ஸில் இருந்து கைசன், கைசார் எல்லாமே படிப்பிப்பேன். அதாவது வந்து இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து துப்புரவாக இல்லை எங்கள் அது யாருக்குமே தெரியாது. என்னது அதில் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அது மெயின்டைன் பண்ணோம். உங்களுக்கு தெரியும், அந்த கலர் பேக் வச்சு இங்கே பொலித்தீன்
இங்கே இதில் வந்து உக்கக்கூடிய அப்படி போடுறது அப்படி முழு சிஸ்டம் செய்வோம்னு நினைக்கிறேன். ஒரு மக்களோட ஒத்துழைப்பு இருந்தால் செய்வோம். அதோட முக்கியமாக இந்த வடிகாலமைப்பு பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ யாழ்ப்பாணத்தில் பெய்கிற தண்ணி ஓடுறதுக்கு இடம் இல்லை. நல்லூரில் தான் இப்போ ஆள் பதிவண்டபடியாக நல்லூரில் போய் தான் நிற்குது. நல்லூரில் இருந்து முழு தண்ணியும் வந்து அங்கே கோப்பை பக்கம் போய் குளங்களுக்குள்ள போடுற மாதிரி செய்வோம். தண்ணி இந்தியாவில் ஓடித்து. நேற்று மாநகர சபையினுடைய முதல்வர் வேட்பாளரை அறிவித்திருந்தீர்கள். அதே போன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஏனைய நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகளினுடைய தலைவர்களை அறிவிக்க முடியும். ஒரு பிரச்சனை, நாங்கள் இந்த காமராயர் வரும் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். என்னென்றால் கௌசல்யா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். நான் எப்பயோ சொல்லியிருந்தேன். இப்போ மற்றது தங்கச்சி அம்மா என்ன பேர் ஜோகேஸ்வரி அவள் வந்து வல்வெடுத்துறை போட்டிருக்கோம். பிராசன்னை வந்து பருத்துறை பிரதேச சபைக்கு போட்டிருக்கிறோம். சாவச்சேரி மாநகர சபைக்கு சதீசனை போட்டிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மற்றது எங்கள்ட ரெஜியை போட்டிருக்கிறோம் பிரதேச சபைக்கு. மற்றது நல்லூருக்கு எங்கள்ட என்ன பேர் திலீபண்ணாவை போட்டிருக்கிறோம். வேறு மற்ற எங்கள்ட லட்சிகனை வந்து வெளியாம் முழுக்க பொறுப்பாக போட்டிருக்கோம். அதில் வெளியாம் தென்மேற்கு அவர் பார்க்குறார். மற்றது அந்த அண்ணன் கொடியாமத்துக்கு ஜெயதாஸ் போட்டிருக்கிறோம். மற்றது இந்த மட்டாங்க போயிட்டு நினைக்கிறேன். இன்னொரு ஆள் அது வலியாமல் மேற்கல்ல லட்சியம் மேற்கு போட்டிருக்கோம். என்னடாப்போ இந்த பிரதேச சபையெல்லாம் ரன் பண்ணுறது சரியான ஈஸி. முக்கியமாக நான் எங்கண்ட ஆக்களுக்கு படிப்பிப்பேன். ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பிச்ச மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கலாம் பெரிய பிரச்சனை உண்டிங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 சிஸ்டம் அல்லது ஒரு கிளீனிங், அது இப்போ உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண கழிவுகள் எல்லாம் ஓட்டு மடத்தில் போட்டு எரிபடி பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்படி கழிவு முகாமத்துவம் சம்மந்தமாக முக்கியமான பிரச்சனை எடுக்கப்படும். அடுத்த நீர் வடிகால் அமைப்பு, அதுக்கு பிறகு இந்த அனுமதி இல்லாமல் கட்டப்படுற கட்டிடங்கள் எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணி வந்த கம்ப்ளைண்ட் என்ன அதுக்கு எடுக்கப்பட்ட ஆக்ஷன் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குன்னு பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு பச்சிலப்பள்ளி பிரதேசம் பிளாஸ்டிக் போத்தல் தயாராக்கலாம். மற்றது பிளாஸ்டிக் போத்தல் எல்லாத்தையுமே நாங்கள் அந்த கழிவு முகாமத்துவத்தில் உக்கக்கூடிய பொருட்கள், உக்க முடியாத பொருட்கள், மற்றது கன பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இருக்குன்னு நினைக்கிறோம். சில பேர் வெளிநாட்டிலேருந்து சொல்லியிருக்கணும் தாங்கள் அந்த ரீசைக்ளிங் பிளான்ஸ் கொண்டு வந்து போடுறோம்னு சொல்லியிருக்கணும். அப்போ அவை அப்படி போட்டுச்சுனோம்னா இல்லை கன பேருக்கு வேலை வரும். அதிலேயே திருப்பி ரீசைக்கிள் பண்ணப்பட்டு சாமன் இப்போ அதிலேயே பார்த்தா தெரியும். அதில் போட்டு எரிச்சுக்கிட்டாங்க. முன்னால் அப்படியானது நடக்கான்னு நினைக்கிறேன். ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது செய்யலாம்ட்டு. எப்போ வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறீங்க? இன்றைக்கு 19 நாளைக்கு தாக்கல் செஞ்சுருவோம். காசு கட்டின காசெல்லாம் கவர்மெண்ட் தாக்கல் செஞ்சுருவோம். மற்றது இப்போ யாழ்ப்பாணத்தில் 6 மிஸ்ஸிங், முல்லைத்தீவில் 10 மிஸ்ஸிங், 10 உண்டு முல்லைத்தீவில் உண்டு. வவுனியாவில் இந்த தெற்கு சிங்கள பிரதேச போர்டு இல்லை. மற்ற வவுனியாவில் 1 மிஸ்ஸிங். மற்றது மன்னார் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. மன்னார் தான் பிரச்சனையாக இருக்குது. மற்ற இடமெல்லாம் சரி.